साई नंदलाला जगतपते हरि साई गोपाला जगदोदारा साई नंदलाला जगतपते हरि साई गोपाला जगदोदारा साई नंदलाला मथुराधिपते कृष्ण गोपाला मधुर मधुर हे गान विलो। ओम साईनाथ சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் வந்து தலிம்ஸ் ஆர்ட் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கோம். தலிம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாபா பக்தர்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. பாபாவுடைய கோவில்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமான பாபாவுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி பாபாவுடைய மூர்த்தி இருக்கும். அந்த மூர்த்தியை வடிவமைச்சவரே தலிம். 1954 தான் பாபாவுடைய முதல் மூர்த்தி, பாபாவுடைய முதல் வெண்கல சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷீரடியில் சமாதி மந்திர் என்று அழைக்கப்படுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1954 பாபாவுடைய முதல் மூர்த்தியை வந்து வைக்கிறாங்க. அப்போது ஷீரடியில் இருந்த பாபா பக்தர்கள், அந்த காலத்தில் பாபா கூட இருந்த பக்தர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுடைய சிலை செதுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து பாபாவுடைய சின்ன படத்தை வந்து சிலை செதுக்க வந்த 3 பேர்த்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் பாபாவுடைய சிலை வந்து இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும், பாபா கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்க மாதிரியான சிலையை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 3 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தலீம் தான் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது. சந்தோஷமானோடனே பாபா கூட இருந்த மகாபக்தர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து செதுக்கி கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ தலீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய சிலையை வந்து செதுக்கிறாரு. இங்கே தான் பாபாவுடைய சிலையை செதுக்கிறாரு. அவர் செதுக்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சைடு வந்து பாபாவுடைய ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியலை, அவரால் செதுக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் பாபாவையும் அவர் பார்த்ததே இல்லை. இப்போ நீங்கள் மாலை போட்டிருக்காங்களா அந்த படத்துக்கு, அவர் தான் தலீம். அவர் வந்து பாபாவையும் பார்த்ததே இல்லாததுனால அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டி பணம் வாங்கிட்டார். இப்போ வந்து பாபாவுடைய மூர்த்தியை வேறு செய்யணுமே, என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ பாபா மனம் உருகி அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. பாபா நான் உங்களை பார்த்ததே இல்லை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூர்த்தி உங்களுடைய மூர்த்தியை வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் பாபான்னு சொல்லி அவர் பாபாவை நினச்சி ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போது அன்னைக்கு ஒரு நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தத்ரூபமாக அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு. 1918 அக்டோபர் 15 பாபா மகா சமாதி அடைகிறார். ஆனால் 1950க்கு மேலே இந்த நிகழ்வு நடக்குது. இந்த இடத்துல பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டனங்கால் இட்டு அவர் வந்து அப்படியே முழு காட்சியும் கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே நம்மளுடைய தலீம் வந்து அப்படியே பாபாவுடைய சிலையை செதுக்கிறார். அவர் செதுக்கின இடம் இந்த இடம் தான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய சிலையை செதுக்கிறாரு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து தத்ரூபமாக தலீமுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. அந்த நிகழ்வு நடந்த இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலீம் செஞ்சதுனால இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கிறாங்க. அந்த சிலைகள் எல்லாமே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க சிலை, அதெல்லாம் முக்கிய காரணம் தலீம். எல்லாருக்கும் நன்றி. ஜெய் சாய்நாத்.